எஜுகேஷன். நம்ம தொடர்ந்து விஏபி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். வேல்யூ ஆடட் பாயிண்டர்ஸ் சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் 15வது டாபிக் தான் இது. எபிசோட் 15ல் நம்ம இருக்கோம். ஆல்ரெடி 14 டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்தா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதில் 14th டாபிக் வந்து பார்த்தா நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி பார்த்துருக்கோம். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பஹல்காம் தாக்குதல், அதற்கு பிறகு நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர். அப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு ஒரு எதிர்வினையாக இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா சிந்து நதிநீர் உடன்படிக்கையை வந்து பார்த்தோன்னா ரத்து பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அது வந்து நாங்கள் சொல்லும் போதே அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கைன்னே சொல்லலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சிந்து மற்றும் அதன் துணை நதிகளை வந்து பார்த்தீங்கன்னா பங்கிடுவதற்கான அல்லது பயன்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தம். உலக வங்கியோடைய தலைமையில், உலக வங்கி அவங்களுடைய மத்தியஸ்தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கும் பாகிஸ்தான் அதிபர் ஆயுப் கானுக்கும் இடையே நடைபெற்ற ஒப்பந்தம் தான் அது. மத்தியஸ்தரம் பஞ்சாயத்து யார் பண்ணியிருப்பாங்கன்னா நம்முடைய உலக வங்கி தான் பண்ணியிருப்பாங்க. உலக வங்கியோடைய மத்தியஸ்தரத்தில் அது நடந்திருக்கும். அது போன வருஷத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்போ அதுலேருந்து இதில் ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் 2 நபர்கள், அதாவது 2 தலைவர்கள்னு சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரையும் ஆயுப் கானையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட். சிந்து நதிநீர் உடன்படிக்கை எப்போ ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில். மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் இதோடைய ஃபுல் டீட்டெயில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சப்போஸ் வந்து பார்த்தா நம்ம மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் என்ன கொஷின் கேட்டாங்கன்னா 1 or 2 பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில், அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு கொஷின் கேட்குறாங்க, குரூப் 1 மெயின்ஸ்லையோ இல்லை குரூப் 2 மெயின்ஸில் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அது தெரிஞ்சுக்கிறது அவசியமானது. நம்ம பார்க்கலாம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதிநீர் உடன்படிக்கை. இந்த ஆர்டிகிளை நம்ம மனோரமா புக்கில் தான் எடுத்திருக்கோம். சிந்து நதிநீர் உடன்படிக்கையோடைய ஆர்டிகிள் வந்து பார்த்தோன்னா அங்கே தான் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அதாவது 1947க்கு முன்னாடி வரைக்கும் பிரிவினை கிடையாது. அதனால் அந்த பிரச்சனையிலேயே 2 பேர் காமனாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பிஃபோர் 47க்கு முன்னாடி என்னென்னா 2 பேரும் இந்தியாவும் பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் 2 பிரிவினை அப்போ கிடையாது இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தா 2 பேரும் வந்து சிந்து நதியை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, மக்கள் வந்து பயன்படுத்திட்டாங்க. ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் த பார்ட்டிஷன் தான் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ப்ராப்ளம் ஏற்படுது. என்ன ப்ராப்ளம்னா 2 பேருக்கும் இந்த சிந்து நதியில் வந்து பார்த்தோன்னா என்ன பங்கீடு இருக்குது, என்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. இதெல்லாம் வந்து பார்த்தா உலக வங்கி உள்ள தலையிடுறாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் இந்தியா பிரிவினைக்கு பிறகு தான் வந்து பார்த்தோன்னா இது பங்கீடு தொடர்பாக இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை, சச்சரவுகளே எழுந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து உருவானதே சிந்து நதிநீர் உடன்படிக்கை. இதன் மூலமாக உருவாக்கப்பட்டதே இந்த உடன்படிக்கை தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா 1951 சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகள் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு மற்றும் நிதியுதவி வேண்டி 2 நாடுகளும் வந்து பார்த்தோன்னா உலக வங்கியிடம் விண்ணப்பித்தது. 1951 என்ன பண்ணுறாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் நாங்கள் அதில் வந்து பார்த்தோன்னா சிந்து மற்றும் அதன் துணை நதிகளில் நீர்ப்பாசன திட்டம் மற்றும் பல திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டம் மட்டும் கிடையாது, மின்சார உற்பத்தி திட்டம், பல திட்டங்களை வந்து பார்த்தா என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஃபண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க்கில் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது உலக வங்கி அன்றைய தலைவர், அப்போது 1951 தலைவர் யாருன்னு பார்த்தா யூஜின் பிளாக் தலைமையில் தான் 2 நாடுகளுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. யூஜின் பிளாக், இந்த பேரை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா மத்தியஸ்தரம் செஞ்சு வச்ச உலக வங்கி தலைவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஜவஹர்லால் நேரு, ஆயுப் கான் முக்கியன்ற மாதிரி யூஜின் பிளாக் முக்கியம். ஏன்னா உலக வங்கி தலைவராக இருந்திருக்கார் அந்த டைமில். கிட்டத்தட்ட 1951 வந்து பார்த்தா இந்த மத்தியஸ்தரம் ஆரம்பித்தாலும் 9 வருட காலம் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு முடிவில் தான் வந்து பார்த்தோன்னா, அதாவது 1960 செப்டம்பர் 19 தான் வந்து பார்த்தா என்ன ஆயிருக்கு, இதுக்கான ட்ரீட்டி வந்து பார்த்தா மேற்கொண்டிருக்காங்க. அப்போது இந்த ஒரு டேட் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கையெழுத்தாடின நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். செப்டம்பர் 19, 1960. சரிங்களா? செப்டம்பர் 19, 1960 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாள் முக்கியமானது. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1951 இந்த பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணி 1960 தான் முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் வந்து பார்த்தா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த பேச்சுவார்த்தைக்காக. 2 பேரும் சைன் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சைன் போட்ட நபர்கள் தான் வந்து பார்த்தா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜவஹர்லால் நேரு மற்றும் ஆயுப் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா சார்பாக ஜவஹர்லால் நேரும் இந்திய பிரதமர்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தானில் பிரதமர் கிடையாது ஆயுப் கான், பாகிஸ்தானோட அதிபர், பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான் வந்து ஆயுப் கான். நாங்கள் மாற்றி இங்கே வந்து அதிபரை தாண்டி வந்து பார்த்தா ஜவஹர்லால் நேருன்னு கொடுத்தா தப்பு, சரி பிரதம அமைச்சர்னு சொல்லினா தப்பு. அதிபர் தான் வருவாங்க பாகிஸ்தானுக்கு, இந்தியாவுக்கு மட்டும் தான் பிரதமர் வருவாங்க. பார்ப்போம். இந்த ஒரு ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
12 ஆர்டிக்கிளும் 8 பிரிவுகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 12 ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தா எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. 12 ஆர்டிகல்னா 12 விதிகள் அப்படின்னு சொல்லலாம். 8 பிரிவுகள் கீழே 8 டிவிஷன் கீழே வந்து பார்த்தா என்ன இருக்குது, 12 ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் நம்ம மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் இந்த ஒரு விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கணும். 12 ஆர்டிகல்ஸ் அண்ட் வந்து பார்த்தா 8 டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கையெழுத்து போட்டவங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஜவஹர்லால் நேரு, ஆயூப் கான் கையெழுத்து போட்டாங்க. உடன்படிக்கையின் முக்கிய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இந்த ஒன்றுமே இல்லை, இந்த சிந்து நதியை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் அந்த 12 ஆர்டிகளில் கொடுத்துருப்பாங்க. 8 டிவிஷனாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நம்ம பார்க்கலாம். முக்கிய அம்சங்கள்லாம் ஒன்றுமில்லை, சிந்து நதி மற்றும் சட்லஜ் துணை நதிகள் எல்லாமே, சட்லஜ், பியாஸ், ராவி, ஜீலம், செனாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நதிகள் எல்லாமே இந்த இன்னும் 5 துணை நதிகள், அதாவது சிந்து நதி உட்பட அதோடைய துணை நதிகள் 5, மொத்தம் 6 நதிகள் வரும். இந்த துணை நதிகள் 5 துணை நதிகளும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 2ஆக முடிவு செய்யப்பட்டது. 2ஆக பிரிச்சுட்டாங்க. இந்த 6 வந்து பார்த்தா என்ன பண்ணாங்க, 2ஆக பிரிச்சுட்டாங்க. 3 இந்தியாவுக்கும் 3 பாகிஸ்தானுக்கு அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. பார்க்கலாம். கிழக்கு திசையில் போகக்கூடிய, அதாவது சிந்துக்கு வந்து பார்த்தா கிழக்கு திசையில் பாயக்கூடிய சட்லஜ் நதி, பியாஸ் நதி மற்றும் ராவி நதி, இந்த நதிகள் வந்து பார்த்தோன்னா இந்தியா மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளும். சரிங்களா, அதாவது இந்த 6 3ஆக பிரிச்சான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 3 தான் வந்து பார்த்தோன்னா இது சட்லஜ், பியாஸ், ராவி, இந்த 3 வந்து பார்த்தா இந்தியா பயன்படுத்திக்கொள்ளும். பேலன்ஸ் எத்தனை இருக்குது, 3 இருக்கு இல்லையா. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 வந்து பார்த்தோன்னா நம்ம பாகிஸ்தான் பயன்படுத்தி கொள்வாங்க. அதுதான் ஜீலம், செனாப் மற்றும் சிந்துன்னு சொல்லக்கூடிய பேலன்ஸ் 3. ஃபஸ்ட்டு 3 இந்தியாவுக்கு, அதாவது கிழக்கு திசை நதிகள் வந்து இந்தியாவுக்கும், மேற்கு திசையில் போகக்கூடிய நதிகள் வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. சரிங்களா, இந்த நதிகளில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசன திட்டம், மின்சார திட்டம், பிற பயன்பாட்டுகளுக்கான பிற யூசேஜ் வந்து பார்த்தா அந்த கால்நடைகள் மற்ற யூசேஜுக்கெலாம் வந்து பார்த்தா என்ன பண்ணோம், இந்த நீரை தான் வந்து பார்த்தா இந்தியாவும் சிந்து, ஜீலம், செனாப்பில் வரக்கூடிய நீரை தான் பாகிஸ்தானும் வந்து பார்த்தா பயன்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வரம்புக்குட்பட்ட நீர்ப்பாசனம், குடும்ப தேவைகள், போக்குவரத்து, மீன்பிடித்தல் எக்ஸட்ரா எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த நதிகள் நம்பி தான் வந்து 2 நாடுகளும் பிரிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதாவது 6 நதிகளை 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. இந்த கான்செப்ட் மட்டும் நான் வச்சுங்க. இதில் முக்கியமானது கிழக்கு இந்தியாவுக்கும், மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும். அப்படி கிழக்கில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சட்லஜ், பியாஸ், ராவி. மேற்கில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், சிந்து, ஜீலம், ஜெனாப் இருக்குது. சரிங்களா, இந்த 6 நதிகள் வந்து பார்த்தா நம்மளுக்கு முக்கியமானது 2ஆக பிரிச்சிருக்காங்க. 3 சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நதிகளோடு தொடர்புடைய ஒத்துழைப்பு, தகவல் பரிமாற்றம் போன்றவற்றிற்கான இந்த ரிவர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தலா ஒரு கமிஷனரை கொண்ட பர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கிறாங்க. இந்த ஒரு ஆர்டிக்கலில் ஒரு டிவிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம், 3 பிரிச்சுக்கலாம். பிரிச்சதுக்கப்புறம் இந்த நதிகள், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் வரக்கூடிய நதிகள் சம்பந்தமான தகவல்கள் ப்ளஸ் அந்த ஒத்துழைப்பு, பல்வேறு திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா. சப்போஸ் வந்து பார்த்தா பிரித்து விட்டு போனது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை சரி செய்வதற்காகவோ அல்லது வந்து பார்த்தா தகவல் பரிமாற்றம் செய்வதற்காகவோ ஒரு கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க. பர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் சொல்லுவாங்க, PICன்னு சொல்கிறாங்க. இந்த கமிஷனில் இந்தியாவிலையும் பாகிஸ்தான்ல இருந்தும் தலா ஒரு கமிஷனர் இருப்பாங்க. அப்போது 2 பேர் இங்கே தலைமை தாங்குவாங்க. சரிங்களா, அந்த கமிஷனில் வந்து 2 பேர் தலைமை தாங்குவாங்க. ஒன்று இந்தியா சார்ந்த ஒரு நபர், 2வது பாகிஸ்தான் சார்ந்த ஒரு நபரை கொண்ட தலா ஒரு கமிஷனரை கொண்ட என்ன பண்ணுறாங்க, பர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க. சரிங்களா, அவங்களுடைய வேலை என்ன, PICயோடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, உடன்படிக்கையில் முக்கிய சரத்துகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை செயல்படுத்துவதோடு அது தொடர்புடைய விஷயங்களையும் குறித்து சர்ச்சை செய்யவும், சர்ச்சைனா ஆய்வு செய்வதா, வேறு எதுவுமே இல்லை, அவற்றிற்கான தீர்வுகளை உருவாக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா PICக்கு அவ்வப்போது கலந்து பேச வேண்டும். ஒன்றுமே இல்லை, அந்த உடன்படிக்கையில் சொன்ன சரத்துகளையும் அதை செயல்படுத்துவதற்கு மற்றும் அதில் என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இது 2 பேர் என்ன பண்ணுவாங்க, மீட் பண்ணி பேச்சுவார்த்தை மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா தீர்வு செய்வாங்க அப்படின்னு சொல்ல விஷயம் தான் இது. ஏன்னா மறுபடியும் வந்து பார்த்தா உலக வங்கிக்கிட்ட போக முடியாதுங்களா, அதனால் வந்து பர்மனெண்ட்டாக இங்கேயே வந்து பார்த்தா ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. அதுதான் PIC அப்படின்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அந்த இதுதான் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன முக்கியம்னா 2 பேர் யாராவது சைன் பண்ணாங்கன்னு முக்கியம். ப்ளஸ் 9 ஆண்டுகளுடைய முடிவில் செப்டம்பர் 1960 வந்து நடைபெற்ற அந்த ஒப்பந்த நாள் முக்கியம். 8 பிரிவுகள் இருக்குது, 12 ஆர்டிகல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 3 பிரிச்சுக்கிட்டாங்க அந்த நதிகள் விஷயம். அதில் வந்து PICன்னு ஒன்று அமைக்கிறாங்க. இதான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் போடப்பட்ட முக்கியமான விஷயம். இப்போது கரண்ட்டாக நம்ம இந்த அப்டேட்டில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, அந்த ஒப்பந்தம் ரத்து பண்ணிட்டாங்க. எப்போ ரத்து பண்ணாங்க, ஏப்ரல் 2025 ரத்து பண்ணாங்க. காரணம் பகல்காம் தாக்குதல். நம்மளுக்குலாம் தெரிஞ்சுதான், போன வீடியோவில் நம்ம பார்த்தது தான் பகல்காம் தாக்குதல் பற்றி என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதன் காரணமாக இது
என்ன பண்ணாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. இதனால் ஏற்பட்ட விளைவுகள் நமக்கு பார்க்குறோம். போத் இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி இதனால் எஃபெக்ட் இருக்குது. இந்த விளைவுகளை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தகவல் பரிமாற்றம் நிறுத்தப்பட்டது. இந்த ஒப்பந்தம் ரத்துனா என்ன சொன்னாங்க, தகவல் பரிமாறிக்கொள்ளணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை தகவல் பரிமாற்றத்துக்கு பிஎஸ்சி அமைச்சாங்க இல்லையா, அப்போது அந்த தகவல் பரிமாற்றம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் ஃபஸ்ட்டு. ஒப்பந்தப்படி தொடர்ந்து நடைபெற்று வந்த நீர் சம்பந்தமான விவரங்களை இந்தியா பாகிஸ்தானுடன் என்ன பண்ணாது, பகிர்ந்து கொள்வது நிறுத்தப்பட்டது. அதாவது தகவல் பரிமாற்றம் நீர் சம்பந்தமான அல்லது நதிகள் சம்பந்தமான தகவல் பரிமாற்றம் நிறுத்தப்பட்டது. எவ்வளோ நீர் திறக்கிறோம், எவ்வளோ திறக்கிறோம், இங்கே வாட்டர் ஃப்ளோவிங் அதிகமாக இருக்கா அப்படின்ற ஒரு தகவல் வந்து பார்த்தா நிறுத்தப்பட்டது. ஒன்று. அந்த பரிசோதனைகள் பரிசோதனை கட்டுப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானிய அதிகாரிகள் மேற்கு நோக்கி பாயும் நதிகளில் வந்து பார்த்தா அமைக்கப்பட்ட இந்திய திட்டங்களை பரிசோதனை செய்வதற்கு கடும் கட்டுப்பாடுகள் சந்திக்க வேண்டும். அதாவது மேற்கு நோக்கி நதிகள் போது அதில் இந்தியா சார்ந்த ஒரு திட்டங்கள், ஒரு சில வாட்டர் இரிகேஷனாக இருந்தாலும் சரி, சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சம்பந்தமான திட்டங்கள் வந்து இந்தியா மேற்கொண்டு வருது. அதில் பாகிஸ்தானிய அதிகாரிகள் அவ்வப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே ஆய்வு செய்வாங்க. அந்த ஆய்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடும் கட்டுப்பாடுகள், ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகப்படுத்துறாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. பரிசோதனை கட்டுப்பாடு. அண்ட் தென் நீர் சேகரிப்புக்கு முக்கியத்துவம். இந்தியா தனது நீர் அளவை மிக அதிகம் பயனுள்ளதாக பயன்படுத்துவதற்கும் நீரோட்டத்தை மடைமாற்றுவதற்கும் மேற்கு நோக்கிய நதிகளின் நீர் சேகரிப்பை மேம்படுத்துவதற்கும் முன்னுரிமை வழங்கப்படும். அப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏன்னா வந்து பார்த்தா தெரியும், இங்கே இந்த வாட்டர் டிட்டியை நிறுத்துறது போதே வந்து பார்த்தா என்ன பண்ணாங்க, டேம் அடைச்சிட்டாங்க. அதாவது இண்டஸ் வாட்டர் டேம் வந்து பார்த்தா அடைச்சிட்டாங்க. அடைச்சனால வந்து பார்த்தா என்ன ஆகுனா வாட்டர் அந்த ரிசர்வாயரில் வந்து பார்த்தா அதிகமாக இருக்கும். அப்போது அந்த வாட்டரை வந்து பார்த்தா நம்ம இந்தியா பயன்படுத்தணும் இல்லையா, அந்த மாற்று பாதைகள் வந்து அமைப்பதற்காக, நீரோட்டத்தை மாற்றி அமைப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா இங்கே மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது இது முக்கியம். ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை அடுத்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் சட்டத்திட்டங்கள் கீழ் முன்பு தேவைப்பட்ட அங்கீகாரங்கள், கலந்தாலோசனைகள் ஏதுமின்றி மேற்கு நோக்கிய நதிகளில் அமைக்கப்படும் நீர் மின்சார திட்டங்களை அதிவிரைவில் நடத்தி முடிக்க இந்தியா முனைப்பு காட்டும். ஒண்ணுமே இல்லை, இப்போ இந்த ட்ரீட்டி நிறுத்ததுனால மேற்கு நோக்கிய நதிகளில் இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா பரிசோதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதே தான் மறுபடியும் சொல்றாங்க. என்னன்னா மேற்கு நோக்கிய நதிகளில் பாயக்கூடிய நதிகளில் நம்ம இந்தியா வந்து ஒரு சில திட்டங்கள், நீர் மின்சார திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு வருது. நீர் மின்சார திட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறோன்னா ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் வராதிங்க, எங்கள் நோக்கி. ஏன்னா மேற்கு நோக்கி பாயும் நதிகள் வந்து முழு கட்டுப்பாடு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்முடைய பாகிஸ்தான் தான் இருக்கும். சரிங்களா. அந்த கிழக்கு தான் நம்ம கிட்ட கொடுத்தாங்க இல்லையா. அப்போது மேற்கு நோக்கி நதிகள் இருந்தது அந்த திட்டங்களுக்கு அதிவிரைவாக சேர்ந்து முடிக்கணும், அந்த அளவுக்கு வந்து தான் ரொம்ப கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு சில திட்டங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். புஷ்டர் அண்ட் தென் துல் ஹஸ்தி 2. சரிங்களா. புஷ்டர்ன்றது ஒரு திட்டம், அண்ட் தென் துல் ஹஸ்தி 2ன்ற ஒரு திட்டம். எல்லாமே நீர் மின்சார திட்டங்கள். சரிங்களா. அடுத்தது அவால் கோட், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உரி ஸ்லெட்ஜ் 2ன்னு சொல்லுவாங்க. உரி ஸ்லெட்ஜ் 2ன்னு சொல்லுவாங்க. கிர்தாயி 2 போன்ற திட்டங்கள் அதிவிரைவில் நிறைவேற்ற வழிவகுக்கும். இந்த திட்டங்கள்லாம் வந்து சீக்கிரம் முடிச்சதான் வந்து பார்த்தா என்ன பண்ண முடியும், அவங்க கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த திட்டங்கள் வந்து சீக்கிரம் முடிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒப்பந்தம் தற்காலிக நிறுத்தி வச்சதுனால திட்டங்கள் வந்து சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா அது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்போது பாகிஸ்தானுமே என்ன பண்ணுவோம், ரெஸ்ட்ரிக்ஷன் போடும் இல்லையா, அதில் அந்த ஒரு காரணத்துக்காக சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அணைக்கட்டு நிர்வாகம். சரிங்களா. அணைக்கட்டு அந்த டேமுடைய நிர்வாகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. தற்போதைய அணைக்கட்டுகளின் நீர்பிடிப்பு திறனை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முடக்கிவிட இந்தியா முனைப்பு காட்டும். ஏன்னா வந்து நம்ம டேம்ல வந்து பார்த்தா ரிசர்வேல அதிகமாக தண்ணியை நிறுத்தி வைக்கும் போது அந்த அணைக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா அணை வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் இல்லைங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அதன் நிர்வாகம் அந்த ஒரு வலிமைப்படுத்துவதற்காக, அந்த நீர்பிடிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்காக என்ன பண்ணுவோம், இந்தியா வந்து அதிகமாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றாங்க. அது கீழ்நோக்கி நீரோட்டத்தை பாதிக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கீழ்நோக்கி நீரோட்டம் நம்ம ரிசர்வருடைய ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இது பாதிக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை மேற்கொண்டு இந்தியாவுடைய விளைவுகள்னு சொல்லலாம். இந்தியாவில் இந்த சவால்களே சொல்லலாம். ஏன்னா வந்து சிந்து நதி நீர் எதுவுமே மெயின்ஸ்ல கேட்கலாம். சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததன் மூலமாக இந்தியா எதிர்கொள்ளவிருக்கும் சவால்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சவால்கள் 1, 2, 3 ஒரு 4 பாயிண்ட் இருக்கு இல்லையா. 4 பாயிண்ட் நச்சுனே தான் வந்து பார்த்தா கரெக்டாக மார்க் வரும். இதுவரை இந்தியாவுடைய கவலைகள் பார்த்தோம். இப்போ பாகிஸ்தானுடைய கவலைகள் என்னன்னு சொல்லி பாகிஸ்தானுக்குமே அதோட விளைவுகள் இருக்கு. ஏன்னா இமயமலையில் உருவாகக்கூடிய நதி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் மெயினாக ஓடுது. இந்தியாவை தாண்டியும் ஜம்மு காஷ்மீர் வழியாக வந்து மறுபடியும் பாகிஸ்தானை போயிட்டு பாகிஸ்தானில் அதிகமாக இருக்குது. பாகிஸ்தானுடைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இரிகேஷன் விவசாயத்துக்கும் சரி, சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குடிநீருக்கும் சரி இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
பாகிஸ்தான் நாட்டு ஜிடிபியில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜிடிபியில் வந்து 25% வந்து பார்த்தா சிந்து நதியில் நடக்கக்கூடிய அந்த நீரின் அளவை பொறுத்து தான் சொல்றாங்க. அப்போ பாகிஸ்தான்ல ஒரு 25% ஜிடிபி growth எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா சிந்து நதி நீர் அப்படின்னு, சிந்து நதி தான் பேஸ் பண்ணி இருக்கு. அப்போ பாகிஸ்தானுடைய உயிர் நாடின்னு என்ன சொல்லலாம், சிந்து நதி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போ 25% ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாகிஸ்தானில் 1.4 crore வந்து பார்த்தோம்னா ஹெக்டேர் விவசாய நிலங்கள் வந்து சிந்து நதியும் அந்த துணைநதிகளும் வளப்படுத்துகிறது. அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 1.4 கோடி ஹெக்டேர் விவசாய நிலங்கள் சிந்து நதி நம்பி தான் இருக்கு. அப்போ சிந்து நதியை நம்ம நிறுத்தி வச்சுன்னா அப்போ அந்த விவசாயத்துலையுமே அடி போடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, விவசாயமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எத்தனை கோடி ஞாபகம் வச்சு 1.4 கோடி ஹெக்டேர் கிடையாது, ஹெக்டேரா இருக்கு. அந்த மக்கள் தொகையின் 60% அதிகமானவர் என்ன பண்றாங்க, ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வந்து பார்த்தா சிந்து நதி தான் நம்பி இருக்காங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் வழியாக நம்ம கங்கை நதி போகுதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல காவிரி நதி மிக பிரதானமாக இருக்குதோ தமிழ்நாட்டில், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாகிஸ்தானில் நம்மளுடைய 60% மக்கள் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சிந்து நதி தான் நம்பி இருக்காங்க. அதுதான் ஒன்லி த வாட்டர் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் லாகூர், கராச்சி, முல்தான் போன்ற முக்கியமான நகரங்களில் குடிநீர் தேவைக்கும் என்ன யூஸ் ஆகுதுன்னா சிந்து நதி தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை தேவைக்கும் இது யூஸ் ஆகுது, இந்த தண்ணி தான் பயன்படுத்திருக்காங்க. அப்போது த்ரெட்ஸ் டு தி பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ அது சொல்லும் போது வந்து இந்த பாயிண்ட்லாம் கரெக்டாக நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீரோட்டத்தில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படுத்தினால் சிந்து நதி நீரை மிக அதிகமாக நம்பி இருக்கும் பாகிஸ்தான்ல விவசாயிகள் பெரிதும் பாதிப்பு உள்ளாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பாயிண்ட் பார்த்துட்டோம், இது வந்து ரிப்பீட்டட் பாயிண்ட் மாதிரி இருக்கு. சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ பாகிஸ்தானுக்கு கவலை என்னன்னா 25% ஜிடிபி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. 1.4 crore ஹெக்டேர் நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நதி பேஸ் பண்ணி தான் இருக்கு. மூணாவது 60% மக்கள் தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இதை சார்ந்தா இருக்காங்க, டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. லாகூர், கராச்சி, முல்தானுக்கு முக்கியமான குடிநீர் சேவையும் அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு இது தண்ணி தான் வந்து பார்த்தா முக்கியமாக இருக்கு. இதனால தான் விவசாயிகள் வந்து பார்த்தா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 4 பாயிண்ட் வச்சு நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது இப்போ உலக வங்கியோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா உலக வங்கி தான் வந்து பார்த்தா டிடிஏ மதேசரம் பண்ணாங்க இல்லையா? அப்போ இப்போ உலக வங்கியோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தா நீங்க என்ன பண்ணுங்க, பேசித்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தா தலையிடல, என்ன பண்ணா டைரக்டா தலையிடல. ஏன்னா அது வந்து பார்த்தா பயங்கரவாதம் சம்பந்தமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவங்க டைரக்டா தலையிடல. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மூலம் என்ன பண்ணுங்க, தீர்வு காணுங்க, ரொம்ப சட்டலாம் வேணாம், பேசி தீர்த்துங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதை நம்ம பார்க்குறோம். சிந்து நதி ஒப்பந்தம் உலக வங்கியின் கவனத்துக்கு சென்ற போதிலும் உடன்படிக்கையின் செயல் நிர்வாகி என்னும் நிலையிலான தனது வரம்புக்குட்பட்ட பங்கை உலக வங்கி தெளிவாக எடுத்துரைத்தது. அதாவது இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளின் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அறிவுறுத்ததன் வாயிலாக உலக வங்கி தனது நிலைப்பாட்டை மேற்கொண்டது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட தேவையில்லை, செகண்ட் பாயிண்ட் தான். என்னன்னா பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தா ஒழுங்கு நிலைப்பாடு. அப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு யார் கையெழுத்து போட்டாங்க, சேம் டைம் வந்து பார்த்தா எந்தெந்த நதிகள் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இப்போ பகல்காம் தாக்குதல் பிறகு நிறுத்தப்பட்ட பிறகு அதோடைய விளைவுகள், இந்தியாவுடைய விளைவுகள் என்ன, பாகிஸ்தானில் அதோடைய விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் பார்த்தோம். அதன் பிறகு வந்து பார்த்தா இதில் உலக வங்கி என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா வந்து பார்த்தா மத்திய சிரமம் அவங்க தானே, அப்போ உலக வங்கி என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அதுலயே வந்து பார்த்தா இந்த ஒரு ஆர்டிகிள் என்ன பண்ணா சிந்து நதியை பத்தி ஒரு சின்ன ஆர்டிகிள் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் என்ன பண்ணலாம் நம்ம பார்த்துடலாம். அது ஒரு 4 பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும் சிந்து நதியை பத்தி. நம்ம புக்லையுமே கொஞ்சம் இருக்கும், அதை தாண்டி புக்கில் இல்லாத ஒரு சில பாயிண்ட் மட்டும் இருக்குது. அதை மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது எங்கே உருவாகுது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். திபேத்தை போடும்போது கைலாஷ் மலைத்தொடரில் உருவாக்கக்கூடிய நதி தான் சிந்து நதி. சரிங்களா? கைலாஷ் மலைத்தொடரில் உருவாக்கக்கூடிய நதி தான் சிந்து நதி. நம்ம 10th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கைலாஷ் மலைத்தொடர் மற்றும் மானசோவர், அந்த கைலாஷ் மலைத்தொடரில் இருக்கக்கூடிய மானசோவர் ஏரியில் உற்பத்தி ஆகக்கூடிய நதி தான் இது. அங்கே வந்து பார்த்தா எக்ஸாக்டாக ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேஸில் தான் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது போகார்சு பனிப்பாறையிலிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிந்து நதி உற்பத்தி ஆகக்கூடிய பிளேஸ், எக்ஸாக்டான பிளேஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது போகார்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம். அது எங்க இருக்குன்னா சுமார் 5500 மீட்டர் அடி உயரத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. அடியிலிருந்து 5500 மீட்டர் உயரத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. அது அடியிலிருந்து பார்க்கும்போது 18,000 அடி. சரிங்களா? அதாவது 18,000 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிற நதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 18,000 அடி உயரத்தில் உற்பத்தி ஆகிற நதி தான் சிந்து நதி. எங்கன்னா நம்முடைய போகார்சு என்ற பிளேஸ்ல. அண்ட் தென் இது லடாக் வழியாக இந்தியாவுக்குள் நுழையுது. லடாக் பார்த்தீங்கன்னா இந்தியா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக், அந்த லடாக்கோட யூனியன் பிரதேசத்தில் இந்தியா
இந்தியாவுக்குள் நுழையுது. பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லே மாவட்டத்தில் சிந்து நதியின் முக்கிய இடது பக்க துணை நதியாக இருக்கக்கூடிய ஷஷ்கர் நதி அது லடாக்குள்ள வந்துடும். லடாக்குள்ள வந்த பிறகு வந்து பார்த்தா இங்கே ஒரு நதி வந்து ஜாயின் ஆகும், சிந்துவாவோட ஜாயின் ஆகும். அப்படி ஜாயின் ஆகும்போது எங்கேருந்து ஜாயின் ஆகும்னா இடது பக்கத்துல ஜாயின் ஆகும். அந்த இடது பக்கத்தில் ஜாயின் ஆகும் நதி தான் ஷஷ்கர் நதின்னு சொல்லுவாங்க. ஷஷ்கர் ரிவர் அது ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து லே மாவட்டத்தில் இணையுது. சரிங்களா? அப்போ லடாக் வழியாக வரும்போது லடாக்ல இருக்கக்கூடிய லே மாவட்டத்தில் ஷஷ்கர் நதி ஜாயின் ஆகுது. ஞாபகம் வச்சுங்க போதுமானது. அப்போ ஷஷ்கர் நதி எதோட துணை நதின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்ம சிந்துவோடைய இடது பக்க துணை நதி. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது இப்போ பாகிஸ்தானில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இப்போ POKன்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் கில்கித் பால்டிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்தா உள்ள நுழையுது. அப்போ லேல வந்து பார்த்தா லடாக் வந்து லேல வருது. லேல வந்து ஷஷ்கர் நதி வந்து ஜாயின் ஆகுது. அதற்கு பிறகு POK அப்படின்னு சொல்லக்கூடிய கில்கித் பால்டிஸ்தான்ல வந்து பார்த்தா நுழையுது. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க மேலும் ஒரு 3 நதிகள் வந்து பார்த்தா வலது பக்கமா இணையுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஷோயக், ஷிகார் அண்ட் தென் ஹில்கித்னு சொல்லக்கூடிய அந்த 3 நதிகள் வந்து பார்த்தா வலது பக்க துணை நதிகளாக இதோட இணையுது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு நதிகள். சரிங்களா? அடுத்தது தொடர்ந்து நதி தெற்கே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து வடக்குலேருந்து வருது பார்த்தீங்களா? வடக்குலேருந்து வரும்போது தெற்கே வந்து திசை மாறுது. அதாவது தெற்கே திசை திரும்பி நங்கா பர்வதம் சொல்லுவாங்க. நங்கா பர்வதம் சொல்லுவாங்க. நங்கா பர்வதம் மலைத்தொடர்கள் அருகில் இருக்கக்கூடிய மிக ஆழமான மலை சரிவுகள் வழியாக பாய்ந்து பாகிஸ்தானில், இதான் முக்கியம், பாகிஸ்தானில் எந்த இடத்துல என்ட்ரு ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். கைபர் பக்தூன்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய கைபர் பக்தூன்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்தா நுழையுது. அப்போ இந்தியாவில் வந்து எங்கே என்ட்ரி ஆகுதுன்னு கேட்கலாம். திபேத் குடும்பம் இந்தியாவில் உற்பத்தி ஆகும் நதி சிந்து கிடையாது. உற்பத்தி இடம் வேற திபேத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எக்ஸாக்டா அப்படின்னு சொல்லும்போது போகார் சூழல் வந்து பார்த்தா உற்பத்தி ஆகுது. இந்தியாவில் லடாக் வழியாக உள்ள வருது. லடாக்ல லேல வந்து பார்த்தா ஒரு நதி ஜாயின் ஆகுது. அப்புறம் POKல 3 நதி ஜாயின் ஆகுது. ஷிகார் மற்றும் கில்கித்னு சொல்லக்கூடிய அந்த 3 நதிகள் ஜாயின் ஆகுது. அதுக்கப்புறம் நம்முடைய பாகிஸ்தானுக்குள்ள ஒரிஜினல் பாகிஸ்தானுக்குள்ள எப்போ என்ட்ரி ஆகுதுன்னு பார்த்தா கைபர் பக்தூன்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பாகிஸ்தானுக்குள்ள என்ட்ரி ஆகுது. அப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியம். சிந்து நதி பாகிஸ்தானுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய பிளேஸ் கேட்கலாம். கைபர் பக்தூன்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸ். சரிங்களா? அதன் பாகிஸ்தானில் பஞ்சாப் சமவெளியில் 5 கிழக்கு நோக்கிய துணை நதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். அந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணையும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்க, பஞ்சநாத் நதின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பஞ்சநாத் நதி சிந்து நதிக்கு இணைக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ பஞ்சாப் சமவெளி, பாகிஸ்தானுடைய பஞ்சாப், இந்தியாவுடைய பஞ்சாப் கிடையாது, பாகிஸ்தானுடைய பஞ்சாப்ல வந்து பார்த்தா ஒரு நதி இணையுது. மீண்டும் அந்த நதி என்னன்னு பார்த்தா பஞ்சநாத் நதி சிந்து நதியுடன் இணைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பஞ்சநாத் தான் மேல 5 நதின்னு சொல்றாங்க. அந்த 5 இல்லைங்களா? இந்த 5 நதி வந்து பார்த்தா இணையுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இணைகிற பிளேஸ் தான் வந்து பார்த்தா பஞ்சநாத் அப்படின்னு சொல்லலாம். அந்த இறுதியில் வந்து பார்த்தா சிந்து நதி சிந்து பகுதி வழியாக, பாகிஸ்தான்ல சிந்து ஸ்டேட் இருக்கு, அந்த சிந்து ஸ்டேட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கராச்சியின் தென்கிழக்கே அரபிக்கடல் வந்து பார்த்தீங்கன்னா இணையுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 3200 கிலோமீட்டர். இதில் கிட்டத்தட்ட 700 800 கிலோமீட்டர் இந்தியாவில் ஓடுது. முன்னாடியே சொன்னேன், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நதி எங்கே தான் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் ஓடுது. 60% மோர் தென் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கவர் பண்ணுறது இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 3200 கிலோமீட்டர் நீளமாக இருந்தாலும் 700 800 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள ஓடுது. சரிங்களா? இது வந்து 10th புக்கில் 708 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. துணை நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிழக்கு பக்க துணை நதிகள், மேற்கு பக்க துணை நதிகள் ஆல்ரெடி பார்த்தது அந்த ட்ரீட்டிலேயே வந்திருக்கும். பியாஸ், ராவி, சட்லஜ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கிழக்கு பக்க துணை நதிகள். அந்த மேற்கு பக்க துணை நதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து என்பது முக்கிய நதி, துணை நதினு வராது. ஜீலம் மற்றும் செனாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதி. சரிங்களா? இது வந்து மேலே சொன்னது எல்லாமே இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டது, கீழே சொன்னதுமே பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? மேலேயே பார்த்தது தான். சரிங்களா? இதோட இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இல்லை புக்கில் இல்லாத பாயிண்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுட்டு அப்கமிங் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.